எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் வழி ஹிந்தியில் நாம் சிறு வாக்கியங்கள் பார்த்துட்ருக்கோம். சிறு வாக்கியங்களில் உள்ள பெனிஃபிட் என்னென்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல ஹிந்தி தெரியலைன்னா கூட அந்த இடத்துல சமாளிக்கிறதுக்கு சிறு வாக்கியங்கள் வந்து நம்ம உபயோகமாக இருக்கும். இப்போ நம்ம சிறு வாக்கியங்கள்லாம் என்ன எழுதியிருக்கோன்னு பாருங்கள். கணேஷ் தும் யஹா ஆவோ. கணேஷ் நீ இங்கே வா. யஹாம்னா இங்கே, தும்னா நீ, ஆவோனா வா. இதே வந்து கணேஷ் ஆப்புன்னு போடலாம். ஆப் யஹா ஆயியேன்னு போடலாம். ஆயியேனா வாருங்கள்னு அர்த்தம். ஆப்புன்னு போட்டால் ஆயியேன்னு வரும். சரிங்களா? தும்முங்கிறது வந்து ஒரு நார்மலாக பேசுகிறது, எல்லார்ட்டையும் சகஜமாக பேசுகிற தும்மு. ஆப்புங்கிறது மரியாதையை கொடுத்து பேசும்போது ஆயியேன்னு வந்துடும். இப்போ ஆவோன்னு இருக்குங்க. சரிங்களா? இப்போது தும் அந்தர் ஆவோ. நீ உள்ளே வா. அந்தர்னா உள்ளே, ஆவோங்கிறது உள்ளே வா. தும் மேஜு பர் பைட்டோ. நீ மேஜையின் மீது உட்காரு. மேஜு பர் அப்படிங்கிறது நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க. பர் அப்படிங்கிறது மீதுன்னு அர்த்தம். மேஜையின் மீது உட்காரு அப்படிங்கிற போது மேஜு பர் பைட்டோன்னு சொல்லுவோம். தும் ஹிந்தி படோ. ஹிந்தி படோ அப்படின்னு, நீ ஹிந்தி படி அப்படின்னு சொல்கிறாங்க. தும் ஹிந்தி படோ, நீ ஹிந்தி படி. இது சுதா. சுதா தும் பி பைட்டோ. நீயும் ஓகே. சுதா தும் பி ஆவோ. நீயும் வா அப்படின்னா, நீயும் வா அப்படின்னா தும் பிய நீயும்னு சொல்கிறாங்க. தும் பி ஆவோ. நீ இந்த பி அப்படிங்கிறது என்னென்னா நீயும். சரிங்களா? மைம்பினா நானும், தும்பினா நீயும். நீயும் வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்காக தான் நீ வாங்கிற மாதிரி நீயும் வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சுதா தும்பி பைட்டோ. நீயும் உட்காரு. தும்பி பைட்டோனா நீயும் உட்காரு. பைட்டினா உட்காருங்கள், பைட்டோனா உட்காரு. தும் ஜமீன் பர் மத் பைட்டோ. தும் ஜமீன் பர் மத்து பைட்டோனா நீ, ஜமீன்கிறது தரை, தரையில். தரையில் அப்படிங்கிறதுக்கு பர்ரு. மத்து பைட்டோ அப்படிங்கிறதுனா பைட்டோனா உட்காரு, மத்து பைட்டோனா உட்காராதே, கூடாது அப்படிங்கிற அர்த்தம் தான் மத்து. மத் கரோ அப்படின்னா செய்யாதுன்னு அர்த்தம். கரோனா செய்யி, மத் கரோனா செய்யாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி மத்து பைட்டோ அப்படின்னா உட்காராதே. சரிங்களா? சுதா தேக்கோ மேஜ் பர் கியா ஹே. சுதா தேக்கோ. சுதா பாரு. மேஜ் பர், மேஜின் அதாவது மேஜையின் மீது என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் சுதா வந்து சுதா பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மேஜ் பர் அக்பார் ஹே. மேஜ் பர் அக்பார் ஹேனா மேஜையின் மீது. செய்தித்தாள், அக்பார் அப்படிங்கிறது செய்தித்தாள், அக்பார் ஹே செய்தித்தாள் இருக்கிறதுன்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இது மாதிரி ஷார்ட் அண்ட் சென்டென்ஸை ரெகுலராக நம்ம வந்து டெய்லி வந்து பார்க்க நம்ம கேட்க நமக்கு வந்து ஹிந்தியில் நம்ம எளிமையாக வந்து நம்மளால் பேச முடியும். அதுக்கு நீங்கள்